இப்போ சூரியன் என்பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுப்பவர். நீங்க என்ன ராசி, எந்த லக்னம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்க ஜாதகத்துல லக்னம் இந்த லேண்ட் போட்டு பாருங்க. இதற்கு 2ஆம் இடத்துல சூரியன் அமர்வு அல்லது 6ஆம் இடத்தில் சூரியன் அமர்வு அல்லது 10ஆம் இடத்தில் இந்த சூரியன் அமர்வு இருந்தா. வணக்கம் மக்களே, நான் ஜோதிட ஆராய்ச்சியாளர் லட்சுமி, திருச்சியிலிருந்து. இன்றைக்கு சூரியன் சம்பந்தமான விஷயங்களை உங்க ஜாதகத்துல என்ன அளவுக்கு கொடுப்பனை இருக்கிறது அப்படிங்கறத பத்தி நான் ஒரு சின்ன நுணுக்கங்கள் சொல்றேன். அது இருக்கிறதா அப்படிங்கறத நீங்க உறுதி செய்து கொள்ளுங்கள். இப்போ சூரியன் என்பவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுப்பவர். இந்த சூரியனாகப்பட்டவர் உங்களுக்கு நீங்க என்ன ராசி, எந்த லக்னம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்க உதாரணத்துக்கு நான் மேஷன் போட்டுக்கிறேன். உங்க ஜாதகத்துல லக்னம் இந்த லேண்ட் போட்டு பாருங்க. இதற்கு 2ஆம் இடத்துல சூரியன் அமர்வு அல்லது 6ஆம் இடத்தில் சூரியன் அமர்வு அல்லது 10ஆம் இடத்தில் இந்த சூரியன் அமர்வு இருந்தால் உங்களுக்கு அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல அனுகூலம் நிச்சயமாக உங்களுக்கு அமையும். சரி, இது மட்டும் தானா அப்படின்னா இல்ல. உங்களுடைய லக்னத்துல 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், அதாவது 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல சூரியன் அமர்ந்தாலும் உங்களுக்கு அரசு சம்பந்தமான அனுகூலங்கள் நிச்சயமாக உண்டு. சரி, அடுத்தபடியா பாருங்க, உங்க லக்னத்தோட சூரியன் அமர்ந்திருக்கும். உங்க லக்னத்தோடு சூரியன் அமர்ந்தால் அரசு சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஈடுபாடு இருக்கும். அதே போல 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பொதுஜன சேவை, இங்க சூரியன் தொடர்பு கொண்டாலும் அரசியல்வாதிகள் அல்லது அரசு தொடர்பான பொதுஜன சேவை உங்களுக்கு அமைப்பு இருக்கும். சரி, இந்த இடத்துல சூரியன் அமர்ந்தா மட்டும்தான் எனக்கு வருமானம் அரசு சார்ந்து வருமா அப்படின்னா, இந்த இடத்துல சூரியன் அமர்ந்தாலும் வரும். அதே சமயத்தில் இந்த இடத்தில் சூரியனுடைய பார்வை இருந்தாலும் வரும். இந்த லக்னம் என்று சொன்னேன் இல்லையா, இந்த இடத்திற்கு சூரியனோட பார்வை இருந்தாலும் 1, 2, 6, 10, 11ஆம் இடங்கள் அல்லது 7ஆம் இடங்கள், இந்த இடத்தோடு சூரியனின் பார்வை இருந்தாலும் உங்களுக்கு அரசாங்க தொடர்பான விஷயங்கள்ல அனுகூலம் இருக்கும். சரி, சூரியன் பொதுவா என்ன மாதிரி துறைகள்ல இருப்பாங்க அப்படின்னா, அதிகாரம் மிக்க துறைகள்ல இருப்பாங்க. அதே மாதிரி அரசியல் சார்ந்த துறைகள், அரசியல்வாதிகள், நிர்வாகம் சார்ந்த துறைகள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சூரியனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஒரு அரசனுடைய ஜாதகம் எடுத்தீங்கன்னா நிச்சயமா இந்த பாவங்கள்ல இந்த 1, 2, 6, 7, 10, 11 இந்த பாவங்கள் தொடர்பாக நிச்சயமாக சூரியன் தொடர்பு கொள்வார். பார்வை ரீதியாகவோ அல்லது அமர்வு ரீதியாகவோ, பார்வை அல்லது அமர்வு இந்த ரீதியாகவோ நிச்சயமாக சூரியன் தொடர்பு கொள்வார். அதே போல பாத்தீங்கன்னா இந்த உயர் அதிகாரிகள் சொல்லுவாங்க, காவல் உயர் அதிகாரிகள், காவல்துறைகள், அதே மாதிரி ஆட்சியாளர், மாவட்ட ஆட்சியாளர், IAS, IPS இவர்கள், அப்புறம் ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர், இது போன்ற நபர்களுக்கு ஜாதகத்தில் இந்த அமைப்புகள் இருக்கும். அரசியல்வாதிகள், அரசியல் செல்வாக்கு நிறைந்தவர்கள், அவர்களுக்கும் இது போன்ற அமைப்பு இருக்கும். ஆளுநர், அப்புறம் தூதரக அதிகாரிகள், இவர்களுக்கும் இது போன்ற அமைப்புகள் இருக்கும். அரசாங்கம் தொடர்பாக ஆணை பிறப்பிக்கும் ஒரு ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா அது சம்பந்தமாக வேலை பார்ப்பார்கள் பாருங்கள். அவங்க எல்லாருக்குமே அவங்க ஜாதகத்துல இது போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். சாதாரணமாக அரசு சார்ந்தல ஒரு அடிமை ஜீவனம் செய்யறவங்களுக்கும் இது போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். வருவாய்த்துறை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஹையர் லெவல் போஸ்டிங்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். ஈவன் சாதாரண போஸ்டிங்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த போல ஒரு அமைப்புகள் இருக்கும். அது அந்த சூரியனின் அந்த முதன்மை நிலை வலிமைக்கு ஏற்ற மாதிரி உயர் பதவியோ அல்லது அந்த அரசு துறையிலேயோ ஒரு அடிமட்ட பதவியோ அல்லது நடுத்தர பதவியோ அவரவர் ஜாதகத்திற்கு ஏற்ப அமையும். ஆனா பொதுவாக இந்த 2, 6, 10, 7, 1, 11ஆம் இடங்கள்ல சூரியன் இருந்தாருன்னா உங்களுக்கு நிச்சயமாக அரசு தொடர்பு உண்டு. அதே மாதிரி ஒரு ராணுவத்தில் வேலை செய்யற ராணுவ தளபதி, ஆளுமை நிறைந்தவர்கள், அவர்களுக்கு எல்லாம் இது போன்ற அமையும். ராஜதந்திரிகள் சொல்லுவாங்க, ஆலோசனை கொடுப்பாங்க, அவர்களுக்கும் இது போன்ற சூரியன் அமைப்புகள் இருக்கும். நவீனமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சோலார் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் இது போன்ற பிசினஸ் பண்றவங்களுக்கு, இல்ல இந்த துறையில இருந்து வேலை பார்க்கிறவர்களுக்கு இந்த அமைப்பு உண்டு. மின்சார வாரியத்துல வேலை பார்க்கிறவங்களுக்கு இந்த அமைப்பு உண்டு. அதே மாதிரி மின்சாரம் தயாரிக்கிற இடம், அங்க வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த அமைப்பு உண்டு. பெரிய பெரிய ஒரு கம்பெனி நிர்வாகத்தை நிர்வகிக்கிறவங்க, இல்ல ஒரு கம்பெனியை தொடங்குறவங்க, ஃபவுண்டர், CEO அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி, அதாவது சேட்டலைட் சம்பந்தமான ஆராய்ச்சிகள் அல்லது பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரோ, நாசா இது போன்ற இடத்தில் வேலை செய்வர்களுக்கும் இந்த அமைப்புகள் இருக்கும். செயற்கைக்கோள் ஏவுதல், அதான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் தயாரிப்பு நிறுவனங்கள், அவர்களுடைய ஜாதகத்துல அந்த கம்பெனில வேலை செய்யற ஜாதகங்களுக்கு இது போன்ற அமைப்பு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தங்கம், முலாம் பூசுதல், எல்லாம் தங்க வேலைப்பாடுகள், ஆபரண தங்கங்கள் செய்யறது, பாலிஷ் போடுறது, இது போன்ற அமைப்புகளுக்கும் நிச்சயமாக சூரியன் இந்த தொடர்பு இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்கிறாரு பாருங்க, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், அதற்கும் இது போன்ற ஒரு அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஒரு கம்பெனில உயர் பதவிகள் இருப்பாங்க, சீனியர் மோஸ்ட் மேனேஜர்,
ஒரு நிர்வாகி, இவர்களுக்கு எல்லாருக்குமே இது போன்ற ஒரு அமைப்புகள் இருக்கும். இந்த தொடர்பு இல்லாம இருக்கவே இருக்காது. 1, 2, 6, 7, 10, 11 இதுல ஏதேனும் ஒரு இடத்துல சூரியன் இருந்து அல்லது ஏதோ ஒரு இடத்துல சூரியன் அமர்ந்து இந்த வீடுகள்ல சூரியன் பார்த்தாலும் அவர்களுக்கு அந்த அமைப்பு இருக்கும். கவர்மெண்ட் டீச்சர்ஸ், கவர்மெண்ட் தொடர்பா வேலை செய்யற அத்தனை பேருக்கும் இந்த அமைப்புகள் இருக்கும். உயர் ரக பதவிகள் இருக்கிறவங்களுக்கு இந்த அமைப்புகள். அதே போல பாத்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், சோ அதுல வேலை பார்க்கிறவங்களுக்கு, பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கிறவருக்கு, இவர்கள் அனைவருக்கும் இது போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். டாக்டர்ஸ், அதே மாதிரி மருந்து தொடர்பாக வேலை செய்யறவங்க, சர்ஜன்ஸ், சர்ஜரி பண்றவங்க, இவர்கள் அனைவருக்குமே இது போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். மின்சாரத்துறையில வேலை செய்யறவங்க, அதே மாதிரி மின்சார உபகரணங்கள்னு சொல்லுவோம், இந்த துறையில வேலை செய்யறவங்களுக்கும் இது போன்ற ஒரு அமைப்புகள் சூரியன் நிச்சயமாக கொடுப்பார். அதே மாதிரி லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ், லேசர் டெக்னாலஜி, இது போன்ற துறைகள்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த அமைப்பு வரும். இவைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சூரியன் ஆதிக்கம், இந்த சூரியனோட தொடர்பு அவர்கள் ஜாதகத்தில் லக்னத்திற்கோ அல்லது ராசிக்கோ 1, 2 அல்லது 6, 7 இல்ல 10, 11ஆம் இடங்களில் அமைப்பை பெற்றவர்களாக இருப்பார்கள். சோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்க ஜாதகத்துல அமைப்பு இருக்கா அப்படிங்கறத பாருங்க. அப்படி இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே போல உங்களுடைய வேலை என்ன, இந்த சூரியன்ல இந்த துறையில என்ன வேலையில இருக்கீங்க அப்படிங்கறதும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கலாம். அனைவருக்கும் நன்றி.